இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு நீதானே தாலி கட்டின, அப்போ நீதான் துளசிக்கு புருஷன், துளசி உனக்கு பொண்டாட்டி, வாழ வைன்னு சண்டை போட்டிருப்பாரு. பிரச்சனை வேண்டாம் தான் சொல்லல. இப்ப கூட அப்படிதானே சொல்றாரு. அவரு தானே சொல்றாரு. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லையே. அப்புறம் நீயே என்கிட்ட கோவப்படுற? சும்மா பேசாதீங்க. அப்பா அப்பான்னு கொஞ்சுறீங்க. விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லி இருக்கணும்ல. சொல்லாம விட்டது உங்க தப்பு தானே. சொல்லதான் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இனிமேதான் சொல்லணும். அவரு திடீர்னு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஏன் சொல்லாம வந்தாராம்? அண்ணி, இவங்க கிட்ட சாரி சொல்ல வந்ததே தப்பு. வாங்க நீ போலாம். வாங்க. இரு. அப்பா வந்ததுனால சிவா உனக்கு இல்லைன்னு ஆயிடாது. சிவா உன் சிவாதான். சிவா உன் புருஷன் தான். நீதான் சிவாவுக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் உனக்கு எந்த விதத்திலயும் போட்டியா வரமாட்டேன், சரியா? அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு ஜனனி. இப்ப சொல்ல வேண்டாம், கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாமே. அவரு போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். நான் பொறுமையா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத புரிஞ்சுக்க நீ தயாராவே இல்ல. ஹலோ, நீங்க பொறுமையா இல்லனா பிரச்சனை தான் பெருசாகும். அப்பாவுக்கும் துளசி அண்ணியோட அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆனா 2 பொண்டாட்டியோட வாழ சொல்லுவாங்க. அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? பயமா இருக்குல்ல? பயமா இருக்கா இல்லையா? அப்போ கொஞ்சம் நீங்க அடக்கிதான் வாசிக்கணும். முடிஞ்சா சிவான முன்னாடி வராதீங்க. துளசி அண்ணியோட அப்பா போற வரைக்கும் அவர் கண்ணுல சிக்காம ரூம்குள்ளேயே தயவு செஞ்சு அடங்கி இருங்க. இல்ல, நான் தான் சிவாவோட பொண்டாட்டி, அவர் எனக்கு புருஷன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும். அப்புறம் வேற மாதிரி தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். புரியல. வேற மாதிரினா என்ன மாதிரி? காவேரி, கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி பேசினா எப்படி நீ சும்மா இருக்கிறது? நம்மளும் புரியுற மாதிரி விவரமா தானே சொல்றோம். திரும்ப திரும்ப லூசு மாதிரி பேசினா தப்பு இல்லையா? என்ன சொன்ன? காவேரி, நான் உனக்கு அண்ணி. பாத்து பேசு. அண்ணிங்கிறது போஸ்டிங் இல்ல. அன்பா இருந்தாதான் அண்ணி, இல்லனா ஜஸ்ட் சிவாவோட பொண்டாட்டி. சிவா எனக்கு அண்ணன், அவ்வளவுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இன்னும் 3 நாள் தானே. 3 நாளைக்கு சிவா எனக்கு துளசி அண்ணி தான் பொண்டாட்டி. அப்படிதான் இந்த வீடும் நடந்துக்கும். புரியுதா? இல்ல, விருப்பம் இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேனா? தாராளமா போய் சொல்லுங்க. பிரச்சனை துளசி அன்னைக்கு இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கு மேல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணி வாங்க. அண்ணி, அண்ணி. காவேரி, இவளுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஐயோ, ஒரு தெளிவும் வேண்டாம். அவங்க ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு அம்மாஞ்சு கிடையாது அண்ணி. அம்முக்கு நீ வாங்கன்னு சொல்றல்ல, வாங்க அண்ணி. காவேரி, இரு.